மதுரை RKIS அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 5ஓட சைக்காலஜி அண்ட் மேக்ஸோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ த செல்லிங் பிரைஸ் ஆஃப் டாய் ஆஃப் கார் வந்து 540 ரூபா. அப்ப செல்லிங் பிரைஸ் சொல்லிட்டாங்க இஃப் ப்ராஃபிட் மேட் பை த ஷாப்கீப்பர் 20%. இந்த 520 ரூபாய்க்குள்ள 20% ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப 120% தான் 540. அப்ப அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா வாட் வில் பி தி காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அடக்கவில்லை. அடக்கவில்லை எப்பவுமே 100 தான், நமக்கு மறந்துடாதீங்க சரிங்களா. 26 12 9 54 90. ஸோ 45. ஸோ 450 ரூபா. ஸோ 450 ரூபா தான் என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். ரவி பர்ச்சேஸ் த கார் வாஸ் 6,50,000 and sold is எவ்வளவு பண்ணிருக்கா அப்படின்னா வாங்கினது 6,50,000 ரூபாய், வித்தது 7,80,000 ரூபாய். அப்ப 1,30,000 ரூபாய் வந்து லாபத்துக்கு வித்திருக்காங்க. சோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மேட் பை தி கார். சோ லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிபி இன்டு 100. சரியா, டிஃபரன்ஸ் போட்ட சிபி நமக்கு தெரியும் 6,50,000 அப்படின்றது நமக்கு தெரியும் இன்டு 100. 2 0 2 0 அடியாரும், இங்க ஒரு 2 0 இங்க ஒரு 2 0 அடியாரும். 65 இன்டு 2 130. அப்ப 20% இஸ் a profit. அடுத்து the selling price of 40 items is equal to the purchase price of 35 item. 35 times ன்றான். அதாவது 35 காஸ்ட் பிரைஸ் ஒரு பொருளோட வாங்கின விலையும் 40 ஐட்டம் செல்லிங் பிரைஸோட தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றாங்க. நமக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஐட்டம்ஸ். 40 பொருளை நான் வித்தேன்னா அது எதுக்கு சமம்ன்றான், 35 பொருளை வாங்கினதுக்கு சமம் அப்படின்னா பர்ச்சேசிங் பிரைஸ் ஆஃப் 35 ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற. அப்ப கண்டிப்பா நமக்கு லாஸ் தான். 5 இது வந்து நமக்கு லாஸ் வந்திருக்கு கரெக்டா. சோ 5 பொருள் வந்து லாஸ்ட். ஏன்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் 35, செல்லிங் பிரைஸ் 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பான முறையில லாஸ் தான் நமக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. அப்ப 40 இன்டு 100. அப்ப 0 0 கேன்சல் ஆயிரும். இதுல 2 டைம், இது 5 டைம். அப்ப 25/2. சோ 12 1/2% லாஸ். ஆப்ஷன் சி ல இருக்கு. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the original price of the TV is 9,000. the price is a discount is 20%. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க and the rise is 10%. what is the new price ன்றான். அப்ப முதல்ல பாருங்க 100% இருக்கு, அதுல முதல் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 80 மாறுது. அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா 10% வந்து ரைஸ் பண்றான் அப்படின்னா அப்ப 80ல 10%. 80ல 10% வந்து 8. அப்ப 8 இங்க ஆட் பண்ணணும் பிளஸ் 8. அப்ப இப்ப நம்ம ஃபைனலா நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு 88% தான். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் டிராப் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு 12% டிராப் ஆயிருக்கு. சரிங்களா, 12% டிராப் ஆயிருக்கு. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா the new price தான் கேட்டிருக்கான். அப்ப 9,000 தான் நமக்கு வந்து 100% வேல்யூ. அப்ப 88% அளவு. சோ அதான் ஆன்சர். சரிங்களா, 98 72 2 மிச்சம் 7 98 72 72 7 79. சோ 7,920 தான் அந்த பிரைஸ். இப்ப ஃபைனலா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். கொடுத்து கழிச்சது போக இருக்க அமௌண்ட்ல 10% ஆட் பண்ணோம் அப்படின்னா இதான் ஆன்சர். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா a person buys an article for 650 and gains 6% of selling it அப்படின்றான். சரிங்களா, find the selling price அப்படின்றான். சோ அப்ப காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100. அப்ப 100 தான் 650 அப்படின்னா 106 எவ்வளவு. ஏன்னா கெயின் 6%. கெயின் நம்ம என்ன பண்ணணும் 100 பிளஸ் பர்சன்டேஜ் வேல்யூ, லாஸ்ட்ல 100 மைனஸ் பண்ணணும். சரிங்களா, சோ அப்ப 2 10 1 5 3 11. இப்ப இது அடிச்சிடலாம். 5 5 2 10 3 53. சோ அப்ப ஆன்சர் 53 இன்டு 13 3 9. சரிங்களா, சோ 5 15 18 8 மிச்சம் 1 5 1 6 689 ரூபாய் வந்து நமக்கு என்ன கெயினுக்கு வித்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 35% of a number is same as 30% of another number. அப்ப
30% of A is equal to 35% of A is equal to 30% of B அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்னு அந்த ரெண்டு நம்பருக்கு A B பேர் வச்சுக்கிட்டேன் நான். Find the ratio of first number and second number. அப்ப இதெல்லாம் first number இதான் second number. அப்ப A by B என்னன்னு கேக்குறான். அப்ப 30/35 6/7. So அப்ப ஆன்சர் 6:7. சரிங்களா? 6:7 ஆன்சர் முடிஞ்சு. ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம் குயிக்கா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா A salary is 20% less than B salary. சரிங்களா? அப்ப A இருக்கா B இருக்கா? A ஓட சம்பளம் B ஓட சம்பளத்தோட 20% கம்மியா இருக்குன்றா. அப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்கினா 80 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டுக்கு நம்பர் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்கானா how much percentage B salary is more than A. அப்ப more percentage சொல்றான். more percentage ஃபார்முலா என்ன அப்படின்னா difference divided by low value into 100. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 20. இது ரெண்டுலயுமே லோ வேல்யூ வந்து 80 into 100. இங்க more percentage கேட்டா லோ போடணும், less percentage கேட்டா இங்க ஹை போடணும். சரிங்களா? 1/4 of the value. So அப்ப 25% is more. ஆப்ஷன் A ல இருக்கு. The salary of worker first increase 10%. முதல்ல ஒரு சம்பளத்தை வந்து 10% கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் thereafter என்ன சொல்றா 10% குறைக்கிறாங்க. இதே மாதிரி क्वेश्चंस தான் group 4ல கேட்டிருந்தாங்க. சம்பளத்தை கூட்டிட்டு குறைச்சாவே நமக்கு லாஸ்டா வரும். அப்ப 100 ரூபாய் ஒரு சம்பளம், அதுல 10% வந்து முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. 10% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப 100ல 10% வந்து 10. அப்ப 110 ஆகுது இப்ப சம்பளம். அதுல என்ன பண்ணிருக்காங்க -10%. அப்ப -10% 110ல 10% எவ்வளவு 11 ரூபாய். அப்ப 110ல 11 போச்சு அப்படின்னா 99. சோ இதான் ஃபைனலா என் கையில இருக்கிறது. அப்ப ஒரிஜினலா நான் வாங்கின சம்பளம் 100 ரூபாய், ஃபைனலா என் கையில இருக்கிறது 99. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு 1% டிக்ரீஸ் குறைஞ்சிருக்கு. மறந்துடாதீங்க. A shopkeeper buy a calculator of bulk 550 each. ஒவ்வொரு கால்குலேட்டரும் 550 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. Sell it for each 580ன்றாங்க. அப்ப 30 ரூபாய் அதிகப்படுத்தி விற்கிறான். What is the approximate percentage of profit என்றான். அப்ப 550 into 100. அப்ப 0 கேன்சல் ஆயிருது. சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல 11 55 25 100. அப்ப 23 6 60 60/11. அப்ப 5 5/11%. 5/11%. அப்ப இது டெசிமல்ல மாத்திரம் அப்படின்னா புள்ளி வச்சோம்னா 50 மாறிடும். அப்ப 5.4 அப்படின்னு இருக்கும். 5.45 அப்ராக்சிமேட்டா. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the tradesman makes a goods 25% above the cost price. Allow the customers is 12% reduction. The bill. The percentage of profit to make. அதாவது 100 ரூபாய் தான் அதோட காஸ்ட் பிரைஸ். இத மார்க்கெட் பிரைஸ் ஆக்குறா, குறித்த விலை ஆக்குறா. எவ்வளவு ஆக்குறா அப்படின்னா 125 ரூபாய் ஃபிக்ஸ் பண்றான். சோ இப்போ செல் பண்ணணும். செல் பண்றப்ப இங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சோ அப்ப 12% டிஸ்கவுண்ட். இதுலதான் 12/100. சோ அப்ப இது 4 டைம், இது 5 டைம் வந்துடும். 60/4. சோ அப்ப ஒரு நாள் நாங்க அடுத்த நாள் வந்திருக்கோம் அப்படின்னா 15 ரூபாய் டிஸ்கவுண்ட் நமக்கு 15. ஓகேவா? அப்ப கரெக்டா செல் பண்ணது எவ்வளவு அப்படின்னா 110 ரூபாய்க்கு வித்திருக்கான். இதான் செல்லிங் பிரைஸ். ஆனா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 100 ரூபாய். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 110 ரூபாய். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% இஸ் ப்ராஃபிட். எப்பவுமே டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? குறித்த விலையில இருந்து மட்டுமே தள்ளுபடி அளிக்கப்படும். சோ அடுத்த சொல்லிருக்காங்க அப்படின்னா the population of the town increased 10% annually. Its present population 6500. What is the population after 2 years? 2 வருஷம் கழிச்சு பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப 6400 இது கூட்டு வட்டிலையும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? 6400 1 + 10/100 whole to the power of 2 அப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? சோ அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவு பாப்புலேஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது கூட்டு வட்டிலையும் சால்வ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இல்ல இண்டிவிஜுவலாவும் கால்குலேட் பண்ணலாம். 6400 ரூபாய் இருக்கு. அப்ப 10%னா 640 கூடி இருக்கும் முதல் வருஷம். அப்ப 40 10 0 7040 இருந்திருக்கும். அடுத்த வருஷம் 704 10%. இதுல 10%. முதல் இதுல 10% கண்டுபிடிச்சிங்க, அடுத்து இதுல 10% கண்டுபிடிக்கணும். அப்ப 4 4 7 7
சோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு. சோ இப்படி இண்டிவிஜுவலாவும் கண்டுபிடிக்கலாம், இல்ல இந்த கூட்டு வட்டிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே விடை தான் வரும். அடுத்து 75% of the student in the school are boys. சரிங்களா? அப்ப 100% இருக்கு. அப்ப 75 பாய்ஸ்னா 25 தான் கேர்ள்ஸ். சரிங்களா? இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். சரிங்களா? அப்ப பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. பெர்சன்டேஜ்க்கு அப்ப ரேஷியோ எடுத்தோம்னா 1:3. 1:3ன்ற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 420. அப்ப நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ தான் 420னா நமக்கு 3x என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 3ஆல அதை பெருக்கிற வேண்டியதான். 0 6 12 1260 ஆப்ஷன் சில இருக்கு. So if painting was sold, ஒரு பெயிண்டிங் வந்து விக்கிறாங்க 5225 ரூபாய்க்கு, after discounting 5%, then what is the marked price of the painting அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. What is the marked price of the painting? அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பெயிண்டிங் விக்கிறப்ப வித்த விலை தான் 5225, அப்ப டிஸ்கவுண்ட் அப்ப 95% அதுதான் எவ்வளவு 5225. அப்ப 100 எவ்வளவு மார்க்கெட் பிரைஸ் என்னது, டிஸ்கவுண்ட் இல்லாம இருக்கிறது. அப்ப இது 19, இது 20 டைம் ஆயிருக்கும். அப்ப 19ன்றது நம்ம பிரைம் நம்பர், அப்ப அதிலே அடிச்சு கொடுத்துடலாம். சோ அப்ப 2 டைம் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 38 வந்துருச்சா, 48 49 50 51 52, அப்ப 14 142 சாரி 14 வந்திருக்கு, அங்க 2 இருக்கு 142 70 9 63. சோ அப்ப 3 7 டைம் போட்டோம்னா, நான் போட்டு பாக்குறேன் 6 12 13. சரிங்களா? சோ அப்ப 7 டைம் போட்டோம் அப்படின்னா 133, அப்ப மிச்சம் 95, அப்ப 5 டைம் வந்திருக்கும். 275 இன்ட்டு 20. சரிங்களா? 275 இன்ட்டு 2 2 10 மிச்சம் 7 11 15 5 மிச்சம் 4 1 5. அப்ப 5500ன்றதா எனக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ், அதாவது டிஸ்கவுண்டே கொடுக்காம மார்க் பண்ண பிரைஸ் தான் என்ன 5500 ரூபாய். இப்ப என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஏபி 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு 2300 வச்சிருக்கான். if 2/5 of A's amount, அப்ப 2/5 of A's amount is equal to 8/26 of B's amount அப்படின்றாங்க. அப்ப 2300 ரூபாய் தான். இதை பிரேக் பண்ணணும் ரெண்டா, ஏக்கும் பிக்கும். அப்ப ஏக்கும் பிக்கும் பிரேக் பண்ணணும்னா எனக்கு ரேஷியோ தெரியணும். அப்ப எனக்கு என்ன வேணும், A/B வேணும். அப்ப 8/26 இன்ட்டு 5/2 மாறிடும். அப்ப இது அடிச்சோம்னா 4 டைம் ஆகும். கரெக்டா? அப்ப 5 20, அப்ப 20/26, அப்ப 10/13 10/13. அப்ப A/B யோட வேல்யூ என்ன 10:13. இதான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். சோ இப்ப 10:13, அப்ப A ஓட ஷேர் எவ்வளவு அப்படின்னா 2300 ரூபாயில 10/23 அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 டைம் 100 × 100 1000 ரூபாய். இந்த சைடு வரப்ப 2300 இன்ட்டு 13/23, அப்ப இது அடிச்சோம்னா 100 × 13 நமக்கு என்ன ஒரு 1300. சோ இப்ப என்ன क्वेश्चनல கேக்குறாங்க அப்படின்னா, what amount of B have 1300, ஆப்ஷன் டி ல இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, if A is 80% more than B, A is 80% more than B, இவனோட 80% கூட. அடுத்த சொல்லிருக்காங்க அப்படின்னா, B is 20% less than C, C ஓட எவ்வளவு குறைவு 20% குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது மோர், இது லெஸ். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, யாரை பத்தி பேசலையோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இங்க C பத்தி தான் பேசல. அப்ப C தான் 100, இவன் 80, இது 80ல 80% அதிகம் தான். 80 இருக்கு, அதுல 80% மோர் 64. அப்ப 80 + 64 4 8 10 144 தான் யாரு A ஓட ஷேர். இது 80, இது 100. அப்ப இப்ப ரேஷியோ பார்த்தரலாம். ரேஷியோ தான் கேட்டிருக்கான். அப்ப எல்லாமே 2 டேபிள்ல கரெக்ட் பண்ணலாமா? சரிங்களா? 7 2 14 2 2 4 4 2 8 50. மறுபடியும் 2 டேபிள்ல ஆன்சர் பண்ணா 36 20 25. இது காமனா டிவைட் ஆகாது.
சரிங்களா? 36, 20, 25 ஆப்ஷன் ஏல இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷாப்கீப்பர் செல் ஷேர் ஆஃப் 639, ஒரு சேரை விற்கிற 639 ரூபாய்க்கு இன்கம் லாஸ் 10%. அப்ப 90% வேல்யூ தான் 639. சோ அப்ப 100 எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 9 63, அப்ப 710 ரூபாய் நமக்கு என்ன காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? 710 காஸ்ட் பிரைஸ். A spend 18% of income of food. அப்ப 18% வந்து ஃபுட்டுக்கு போயிருது அது சம்பளத்துல, அண்ட் 22% வந்து கிளாத்துக்கு போயிருது. ஃபுட் அண்ட் கிளாத், ஃபுட் அண்ட் கிளாத்துக்கு போயிருது. 22% வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிருது. 40% வந்து நமக்கு எங்க போயிருது அப்படின்னா எஜுகேஷனுக்கு போயிருது, எஜுகேஷன் கல்விக்காக போயிருது. அண்ட் சேவ் த ரிமைனிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? அது எப்ப மாசமா? சரி ஓகே, இப்ப இது ஃபுல்லாவே செலவு எக்ஸ்பென்சஸ். அப்ப 40, 50, 60, 70, 80, 80% எக்ஸ்பென்சஸ். அப்ப வாங்குற சம்பளத்துல 80% செலவு பண்ணிட்டான் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா 20% தான் அவன் சேவ் பண்றான். அப்ப அந்த 20% வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மந்த்லி இன்கம்? அப்ப மந்த்லி இன்கம்ன்றது 100%. அப்ப 5 டைம்ஸ் அடி ஆயிரும். அப்ப 6 30, மிச்சம் 3, 8 40, 43, மிச்சம் 4, 1 5 9, 93,000ன்றது என்ன மாச சம்பளம். யாரோடது? அந்த ஏவோடது. சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜா செக்யூர் 60% ஆஃப் மார்க் டு பாஸ். 60% எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் 60 மார்க் எடுத்து 60 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிட்டான். he got 60 mark and failed by 60 mark இருக்கான். சரிங்களா? அப்ப 60 மார்க் அவன் வாங்கியிருக்கா, வாங்கி 60 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிருக்கான். அப்ப பாஸ் ஆகணும் அப்படின்னா 120 மார்க் எடுக்கணும், 120 மார்க் எடுக்கணும். சோ இதோட மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாஸ் ஆறது 60%. அப்ப 60% தான் 120னா 100% அளவு. சோ 100%ன்றது 200. அப்ப மேக்ஸிமம் அந்த இதனோட மார்க் எவ்வளவு? 200 மார்க் தான் மேக்ஸிமம். மறந்துடாதீங்க. சரிங்களா? எப்படி நம்ம கிராக் பண்றோம்ன்றத பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸோட வீடியோ. சோ அப்படின்ற பட்சத்துல அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் இதோட இந்த டாபிக் ஓடது அப்படின்னா பார்ட் 2ல வந்து சைக்காலஜிக்கல் பேசிஸ்ல நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். சரிங்களா?